யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு சகல ஜனங்களுக்கும் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். அவர் தம்முடைய சீசர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் சமாதானமாக இருங்கள் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்திய தேசத்தில் இந்த சமாதானத்தை தேடி, மன நிம்மதியை தேடி, எங்கு போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும், எங்கு போனால் என்னுடைய ஜாதக நிலைமை சரியாகும், என் குடும்பத்தில் இருக்கிற வறுமை எப்போ மாறும், எனக்கு எப்போ நிம்மதி கிடைக்கும், நான் சொர்க்கம் போகிறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிற ஜனங்களுக்கு, அருமையானவர்களே, எஸ்எம்பியும் என்ஜிபியும் மிஷனரி இயக்கம் நீங்கள் தேடுகிற நிம்மதி இயேசுவிலே இருக்கிறது என்கிற சொல்லுகிற பணியில் 220 மிஷனரிமார் இந்தியாவின் 25 மாநிலங்களில், அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் பகுதிகளில் இந்த நற்செய்தி அறிவிக்கிற ஊழியங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நற்செய்தி பலரை தொடுகிறது, வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறது. ராம் என்ற ஒரு சகோதரர், இவர் பூட்டான் பகுதியை சார்ந்தவர். அவரை சந்திக்கும்போது அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவினாலே நான் விடுதலை பெற்றேன். என்னுடைய 2 கிட்னியும் பழுதாகி நான் இனி உயிரோடே இருக்க முடியாது, அதனால் விரும்பினதை சாப்பிடுன்னு சொல்லி எனக்கு டாக்டர்கள் அறிவுரை சொன்னாங்க. ஆனால் என்னுடைய மாமா சொன்னார், உன்னை இயேசு தொடுவார், உன்னை மறுபடியும் வாழ வைப்பார், நீ இயேசுவுக்கு எதாயிலும் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அருமையானவர்களே, பூட்டானில் இன்னைக்கு வரைக்கும் சபை திறந்து கிடையாது, ஒரு ரிஜிஸ்டர் சர்ச்சஸ் கிடையாது. என்றாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையாக நம்முடைய எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் 14 கிராமங்களில் இரகசிய சபைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, தேடுதல் நிறைந்த நம்முடைய இந்திய தேசத்தவர்கள் நேபாள் நாட்டில், இன்னும் பங்களாதேஷ் பகுதிகளில், இந்தியாவின் 25 மாநிலங்களில் பெரிய அறுவடைகளை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, கடந்த 70 மாத நம்முடைய இயக்கத்தின் ஊழியத்தின் விளைவாக இதுவரையிலேயும் 6798 பேர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக ஞானஸ்நானம் பெற்று 682 புதிய கிராமங்களில் சபைகளை தேவனை ஆராதிக்கிறார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் ஆண்டவரின் கிருபையினாலே 10 புதிய கிராமங்களில் சபைகளை உருவாக்குவதற்கும் 220 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறதற்கும் ஆண்டவர் உதவி செய்தார். 2 ஆலயங்கள் இந்த மாதத்தில் கட்டி பிரதிஷ்டை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். தேவனின் கிருபையினாலே இதுவரையிலே 48 ஆலயம் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். ஒரு 12 இடங்களில் வேலை நடந்துகிட்ருக்கு. இன்னொரு 40 இடங்களில் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு ஆயத்தமாகி அதற்கான ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திபாரம் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நேற்று தினத்தில் ஒரு தாயார் 72 வயது, அவர்கள் ஓய்வு பெற்ற அந்த பணத்தில் இருந்து ஒரு ஆலயம் கட்டுவதற்காக காணிக்கை எடுத்து வைத்திருக்கிறேன், வர முடியுமா என்று சொன்னார்கள். என் அன்புக்குரியவர்களை, இப்படி தியாகத்தோடு தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அரசு கொடுக்கிற அந்த ஓய்வூதிய பணத்தில் கர்த்தருக்கு என்று சொல்லி தியாகத்தோடு ஆலயம் கட்ட முன் வருகிறார்கள். ஒரு லாரி டிரைவர், ஐயா எனக்கு கிராமத்தில் ஆலயங்கள் கட்ட வேண்டும் என்று வாஞ்சை, நான் ஒரு டிரைவர், ஒவ்வொரு தடவையும் டிரைவிங்கு போயிட்டு வந்துட்டா அதில் எனக்கு ஆண்டவர் தர்றதில் நான் அப்படியே கொஞ்சம் காணிக்கை எடுத்து சேர்த்து வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. என் அன்புக்குரியவர்களை, இப்படி எத்தனையோ பேர் தங்களுடைய செலவினங்களை குறைத்து தியாகமான காணிக்கைகள் மூலமாக கிராமங்களில் ஆலய கட்டுமான பணிகள், மிஷினரிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகைகள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு சிறு வாலிப பிள்ளை, அவள் இப்போ கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறாள். அந்த பிள்ளை மாதந்தோறும் 600 ரூபாய் கொடுத்து ஒரு ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறாள். அவளுக்கு கிடைக்கிற அந்த ஸ்டைபெண்ட் பணத்தில் இப்படி கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிற இப்படிப்பட்ட ஏராளமான தியாகிகளை எனக்கு தெரியும். ஆகவே தான் இந்த மிஷனரி இயக்க ஊழியத்தில் பெறக்கூடிய காணிக்கைகளை எவ்வளவு சிக்கனமாக, எவ்வளவு உண்மையாக செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஆத்துமாவை தேடி என்கிற இந்த பத்திரிகையை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேருக்கு வாட்ஸ்அப் மூலமாக போகுது. அதோட ஒரு 4,000 பேருக்கு போஸ்டல் மூலமாக போகுது. உங்களில் பலருக்கு தேவை என்றால் உங்களுடைய அட்ரஸை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை அனுப்பி வைங்க.
கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறதோடு இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பணியில் நாம் ஈடுபட வேண்டும். ஆத்மாவை தேடி என்று நாம் வெளியிட்டு கொண்டிருந்தோம். மத்திய அரசு நமக்கு ஆத்ம சவால் என்ற அனுமதி வழங்கி அதற்கான சர்டிஃபிகேட் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த இயக்கத்துக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறார். அருமையானவர்களே, மேற்கு வங்க மாநில ஊழியத்தில் சபைகள் அதிகமாக வளர்கிற காரணம் அங்கே கர்த்தர் பெரிய அதிசயங்களை நடைபெற்று வருகிறார். சுக்குப்போரி என்ற ஒரு சகோதரி 8 அசுத்தாவிகள் பிடிக்கப்பட்டு 12 ஆண்டு காலம் இடைவிடாமல் அவர்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள், இரத்தப்போக்கு, அதோடு கூட இரவில் தூங்க முடியாத அளவுக்கு மன நிம்மதியற்றவர்களாக குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு சாபக்கேடான நிலைமையில் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த மகளுக்காய் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து அவர்களை தொட்டார்கள். இப்படி தேவனால் தொடப்பட்ட அந்த சகோதரி அநேகருக்கு சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய பணி மையங்களில் இருக்கிற விசுவாசிகளுடைய குழந்தைகளை சிறப்பாக படிக்க வைக்கிறதற்கு இதுவரையிலேயே 448 விடுதி குழந்தைகள் தேவனின் கிருபையினாலே 7 விடுதிகளில் தங்கியிருந்து படித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குழந்தைகளுக்காக ஜோமணியிடுங்க. கடந்த நாளில் ஒரு ரிட்டையர்ட் ஆனால் ஒரு போலீஸ்காரர், ஐயா நான் ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறேன், அந்த குழந்தைக்கு எவ்வளோ வேணும், நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னோட தொலைபேசியில் கொடுத்து கொண்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, இப்படி இந்த ஊழியத்தில் முகம் தெரியாத அநேகர் இந்த ஊழியத்தை ஆதரிக்கிறார்கள். உங்களுடைய காணிக்கைகள் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் சிறப்பு நன்கொடை கொடுக்கும்போது ஒருவேளை 80G எக்ஸப்ஷன் உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்தின என்றால் அதற்காக நாங்கள் ஒழுங்குபடுத்தி தருகிறோம். அருமையானவர்களே, இந்த இயக்கத்தில் இணைந்து பணியாற்றுவதற்கு அனுபவம் நிறைந்த பயிற்சி பெற்ற ஊழியர்கள் கிட்டத்தட்ட இன்னொரு 340 பேர் காத்திருக்காங்க. அதனால் ஜோமினிடுங்க. ஆண்டவர் நடத்தினா மிஷினரி ஸ்பான்சர்ஷிப் தாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு மிஷினரி அனுப்புறது மூலம் ஒரு கிராமமே மாறும். ஒரு ஜாதி பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அது மாத்திரமல்ல, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு அந்த காணிக்கைகள் மூலம் ஏராளமான ஆத்துமாக்கள் உங்கள் பேரில் பரலோகத்தில் எழுதப்படும். பார்த்துக்குங்க. லூக்கா 15:10 எழுதியிருக்கு, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். என் அன்புக்குரியவர்களே, இந்த பூமியில் நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்துகிறது இந்த மிஷினரி பணி தான். ஆகவே தான் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மிஷினரி பணியில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி உங்களை ஆவலோடு கூட நான் அழைக்கிறோம். அருமையானவர்களே, பணித்தளங்களில் ஆலயங்கள் பக்க ஆலயம் கட்டுவதற்கு 7 லட்ச ரூபா தேவை. 5 லட்ச ரூபாயில் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறோம். மற்றபடி 3 லட்சம் 2 லட்ச ரூபாயில் கச்சா ஆலயங்கள் கட்டுறோம். உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் இதில் உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய சபை போதகர்களுக்கு மிஷினரி செய்திகளை கேட்கும்படி சொல்லுங்கள். அருமையானவர்களே, மிஷினரி தரிசனம் இல்லாதனால அருமையானவர்களே சபைகள் சீரழிந்து கொண்டிருக்கிறது, வளர்ச்சி ஸ்தம்பித்து நிற்கிறது. ஆகவே இந்த கடைசி காலத்தில் மிஷினரி தரிசனம் ஒவ்வொருவருக்கும் தேவை. நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கும், ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கும், ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு 7:45 மணிக்கும், நள்ளிரவு 12 மணிக்கும் இந்த செய்திகள் வருகிற இன்னும் பல இடங்களில் மறு ஒலிபரப்பு மூலம் இந்த ஊழியங்களை ஒளிபரப்புகிறார்கள். அருமையானவர்களே, இந்த ஒளிபரப்புக்கு ஒரு நிகழ்வுக்கு நாங்கள் 5000 ரூபாய் ஸ்பான்சர் வாங்குகிறோம். இந்த வட இந்திய ஊழியங்களுக்காக நீங்கள் கொடுக்குற பணத்தில் இப்படி கொடுக்காதீங்க, இதுக்குன்னு ஸ்பான்சர் எழுப்புங்கன்னு சொல்லி நிர்வாகக்குழு கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே ஆண்டவர் ஏவுவார் என்றால் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை ஸ்பான்சர் பண்ணலாம். நீங்கள் விரும்பினால் உங்களுடைய பெயர்கள் சொல்லி நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், கனரா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 12005549 ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005652. அதே போல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 42 17 20 691. ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையின் மூலம் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை பெரும் திரளாய் நம்முடைய தேசத்தில் கட்டுவாராக.
இன்னும் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயம் கிடையாது. இந்தியர்கள் 98% பேருடைய முழங்கால்கள் முடங்கவில்லை. 148 கோடி ஜனங்கள். ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேசத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். மிஸ்னரி ஸ்டீடி ஸ்டட் என்பவர் சொல்லும்போது, ஒரு மனுஷன் கூட நரகத்துக்கு போகக்கூடாது. எனக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நரகத்தின் வாசலில் இருந்து ஜனங்களை நான் பரலோகத்துக்கு அனுப்புகிற பணியில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகவே என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு பெந்தேகோஸ்தே சபை, ஒவ்வொரு மெயின்லைன் சர்ச்சு, சிஎஸ்ஐ, டிஎல்சி, இன்னும் மெதடிஸ்ட் போன்ற சபைகள் அனைவரும் மிஷனரி பணியில் உற்சாகத்தோடு ஈடுபடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய சபைகளை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய திருச்சபையின் ஒழுங்குபடி திருமணம் என்பது தேவனாலே அங்கீகரிக்கப்படுகிறது, இல்லையென்றால் மிகவும் மதிக்கப்படுகிறது என்பதை குறித்து நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்தவ திருமணம் என்பது அது ஒரு உடன்படிக்கை. அது வெகுவாக மதித்து நடக்கிறது. ஆகவே குடும்பமாக நம்முடைய இல்லற வாழ்க்கையை நாம் கொண்டாட வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ திருமணம் என்பது ஏதோ 4 பேர் சேர்ந்து பேசினாங்க, அப்புறம் ஒரு கோயிலில் போய் கல்யாணத்தை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பல முறை பேச்சுவார்த்தை, அப்புறம் தேவாலயத்தில் 2 பேருடைய ஆலயத்திலையும் அதற்கான அறிவிப்புகள், இன்னாருடைய மகள், இன்னாருடைய பேத்தி இந்த மகனோட பேசி ஒழுங்கு செய்திருக்கிறார்கள், இதில் நியாயமான காரணங்கள் தடை எதாவது இருந்தால் அது எழுத்து மூலம் சபை போதகருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி சபை போதகர் ஒவ்வொரு வாரமும் 3 வாரம் அறிவிப்பு கொடுப்பார். இது உங்களுக்கு தெரியும். அது மாத்திரம் இல்லை, கல்யாணத்துக்கு அந்த நேரம் தாலி கட்டுற நேரத்தில் கூட போதகர் அந்த 2 பேர்ட்டும் கேட்பார், உங்களில் 2 பேரும் குடும்பமாக இணைக்கப்படுவதற்கு உங்களுக்கு ஏதாவது தடை இருந்தால் இப்போ நீங்கள் தெரியப்படுத்தலாம்னு சொல்லி சொல்லுவார். இல்லை, எங்களுக்கு எந்த தடை இல்லைன்னு சொல்லி பிள்ளைங்க சொல்லணும். சபையாரை பார்த்து கேட்பார், இந்த 2 பேரும் இப்போ திருமணத்தில் இணைக்கப்படுறதுக்கு உங்களில் யாருக்காயிலும் தடைகள் இருந்தால் இந்த நேரத்தில் சொல்லுங்கள், இல்லைன்னா ஒரு நாள் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. அப்படின்னா மிக ஒழுங்கும் கிரமமாக நடத்தப்படுகிறது தான் கிறிஸ்தவ திருமணம். பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த திருமணம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர் நடத்தி வைத்த முதல் திருமணம் நம்முடைய வேதத்தில் அதை வாசிக்கலாம். அருமையானவர்களே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் எல்லாவற்றையும் நன்றாக இருக்கிறது என்று கண்டார். அப்புறம் மனுஷனை உருவாக்கிட்டு வெரி குட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லாமே அவருடைய பார்வையில் சிறப்பாக இருக்குது. கடைசியாக என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அருமையானவர்களே, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஆதி மனிதன் ஆதாம், அவனிடத்தில் ஆண்டவர் எல்லா ஜீவன்களையும் வர வைக்கிறார். ஆடு வருது, மாடு வருது, கோழி வருது, யானை வருது, புலி வருது, சிங்கம் வருது. இந்த எல்லாத்துக்கும் அன்னைக்கு ஆதாம் என்ன பேர் வச்சாரோ அந்த பேர் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. யாரும் அதை மாற்ற முடியாது. ஏன்னா இது ஆதாம் கொடுத்த பேர், கடவுள் அவர் கொடுத்த ஞானம். பார்த்துக்குங்க. ஆனால் அன்பானவர்களே, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு, இவன் என்ன பேர் வைப்பானே, சிறப்பான பேர் வைக்கிறான். ஆனால் வரக்கூடிய எல்லா ஜீவன்களும் பார்த்திங்கன்னா ஜோடி ஜோடியாக வருது. பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, சமீபத்தில் தான் என்கிட்ட இந்த தாவரவியல் இருக்குல்ல, மரங்கள், அதனுடைய ஆய்வியல் சொன்னார், ஐயா நீங்கள் நினைக்கிறபடி மனுஷன்தான் ஆணு பெண்ணு, இந்த உயிரோடு இருக்கிற ஜீவன்கள் தான் ஆண் பெண், இந்த மரங்கள் எல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க, இதுலேயும் ஆண் இருக்குது பெண் இருக்குது அப்படின்னாரு. இது எப்படி கலப்பு வருது அப்படின்னு கேட்டால், இவைகளை செய்வதற்காக தான் ஆண்டவர் தேனியை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னார். என் அன்புக்குரியெல்லாம் என்ன சொல்ல வருகிறேன்னா, எல்லாமே ஜோடி ஜோடியாக தான் இந்த உலகத்தில் இருக்குது. ஆகவே கடவுள் இந்த ஆதாமை பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, எல்லா ஜீவன்களும் ஜோடி ஜோடியாக இருக்கும்போது இந்த ஆதாம் மட்டும் தனியாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்டார். அருமையானவர்களே, ஆதியாகமம் 2:20 வாசித்து பாருங்கள். ஆதாமுக்கும் சகல நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகல காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான், ஆதாமுக்கோ இன்னும் ஏற்ற துணை காணப்படவில்லை. என் அன்புக்குரியவர்களே, நன்றாக கவனியுங்க. இந்த கடவுள் ஆதாமுக்கு ஏற்ற துணை காணப்படவில்லை என்று தன்னுடைய இருதயத்தில் ஆதங்கப்படுறவர் ஒரு ஆடையோ, ஒரு மாடையோ, ஒரு யானையோ, புலியோ நீ இதை துணையாக வச்சுக்கிடான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? இல்லை என்றால் பூனையோ நாயையோ வச்சுக்கன்னு சொல்லியிருக்கலாம். என் அன்புக்குரியவர்களே, அவர் அதை செய்யவில்லை. மாறாக அவருடைய சாயல், அந்த ஒரு மனுஷன் இருந்தான் இல்லையா ஆதாம், அவனுடைய சாயலிலே அவருடைய சாயலாக ஒரு மனுஷியை அவர் உருவாக்குகிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பல வீடுகளில் பார்த்திங்கன்னா, அருமையானவர்களே, பெட்டில் அருமையானவர்களே நாயையும் பூனையும் படுக்க வச்சுருக்காங்க. அது ஆண்களும் அதை செய்கிறாங்க,
பெண் கூட அதை செய்கிறாங்க. நான் ஒரு போதகராக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், அருமையானவர்களே, உங்கள் வீட்டில் நாயோ அல்லது பூனையோ அதுக்குன்னு நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்த கொடுங்க. அது உங்களுடைய படுக்கை அறைக்கு தயவுசெய்து அனுமதிக்காருங்கள். அது நம்முடைய குடும்ப உறவுகளை பாதித்து விடும் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, சமீபத்தில் ஒரு மகள் திருமணமான பின்பு அவளுக்கு சற்று பிரச்சனை. கடைசியாக என்ன சொல்கிறாரு, மகள் சொல்கிறாங்க, அங்கிள் முழுவதும் ஒரு நாயை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாரு, அதற்கு எதுக்கு அவர் கல்யாணம் பண்ணணும்? இதை பல முறை நான் அட்வைஸ் பண்ணி கூட அவர் அதை கேட்கவில்லை. என் அன்புக்குரியவர்களே, இது தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு உறவு முறையா என்று நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். இந்த பைபிளில் அப்படி அனுமதியே கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்கும் குறவுமாக நேர்த்தியாக செய்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆகவே இந்த மனுஷனுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவனுடைய எலும்புகளிலிருந்து ஒரு எலும்பை உருவி அதை அவர் ஒரு மனுஷியாக உருவாக்கி ஆதாம்கிட்ட கொண்டு வர்றாரு. ஆதாம்கிட்ட கொண்டு வந்துட்டு, நீ இதுக்கு என்னப்பா பேர் வைக்கிறேன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறார், ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமானவள் என்று அவளுக்கு மனுஷி என்று பெயர் வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இவர்கள், ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் தோற்றத்தின்படி 2 உடலாக இருந்தாலும் இவர்கள் ஒரே உடல். இவ்விதமாய் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் என்று எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மனைவியை குறித்தும், என் அன்பு மகளே, நீ உன் தகப்பன் தாயை மறந்துவிட்டு உன் கணவனுடைய வீட்டை நீ அலங்கரிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அதாவது உன் அம்மா அப்பாவை நீ மறந்து உனக்கு நியமிக்கப்பட்ட வீட்டில் நீ சந்தோஷமாக உன் கணவனோட இருந்து அந்த வீட்டை அலங்கரிக்கணும்னு எழுதியிருக்கு. இதுதான் பைபிள் உண்மை பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்களே, அங்கே நீங்கள் நல்லா கவனிங்க. அந்த மகளை பார்த்து சொல்லும்போது, உங்கள் அம்மா அப்பாவை நீ வெறுத்துரு, சண்டை போட்டுரு, கசப்பு உண்டாக்கிரு, அங்கே போகக்கூடாது அப்படிலாம் எழுதப்படலை. நீ சற்று மறதி என்பது ஒரு இமைப்பொழுதில் வரக்கூடிய ஒன்று இல்லையா? எப்போ வேணாலும் அம்மா அப்பா பார்க்கலாம், எப்போ வேணாலும் அம்மா அப்பா கூப்பிட்ற நேரத்துக்கு போகலாம், விருந்துக்கு போகலாம். ஆனால் உனக்கு கொடுத்த பொறுப்பு தேவன் கொடுத்த ஒரு குடும்பம். என் அன்புக்குரியவர்களே, இதை ஒவ்வொருவரும் மனதில் வைத்து கொண்டோம் என்றால் நம்முடைய குடும்பம் மிக சிறப்பாக இருக்கும். நம்முடைய குடும்பம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் பார்த்துக்குங்க. அப்புறம் இவங்க கணவன் மனைவி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 2 பேரும் 2 உடல். ஆனால் இந்த 2 உடலும் பார்த்திங்கன்னா இமேஜ் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய சாயல். என் அன்புக்குரியவர்களே, இது தேவனுடைய சாயல். உங்கள் உடல் தேவனுடைய சாயல். அப்படின்னா இந்த சாயல், தேவனின் உருவம் அலங்கரிக்கப்படுகிறதோ, இல்லை என்றால் இது அவமதிக்கப்படுகிறதோ, இல்லை என்றால் இது கேவலமான தோற்றத்தோடு நடந்து கொள்கிறதோ தேவனுடைய பார்வையில் ஏற்புடையதாக இருக்காது. இதை நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரம் தேவனின் ஆலயம். இதை நாம் கெடுக்கக்கூடாது, இதை நாம் சீரழிக்கக்கூடாது. என் அன்புக்குரியவர்களே, தேவன் தந்த சரீரத்தை கெடுக்கிற விதமாக அருமையானவர்களே, பொல்லாத போதைப் பொருட்களை சாப்பிடுகிறது, சிகரெட் பீடிகளை குடித்து உடலை கெடுக்கிறது. அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டாட்டுன்றாங்க, இல்லை அங்கங்கே வரைந்து வைத்திருக்கிறோம். அழகு நிறைந்த உடலை என்னென்னமோ கருப்பு போட்டு உடலை அசிங்கப்படுத்தி வைக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த அந்த உடலை இவ்விதமாக நாம் தீட்டுப்படுத்தினால் அது விக்கிரக ஆராதனைக்கு அது சமம் பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்களே, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்கள் இவைகளில் நாம் கவனமாக இருக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, பரிசுத்த பவுல் இந்த குடும்பத்தை திருமண குறித்து சொல்லும்போது ஆண் பெண் என்று இருந்தாலும் இவர்கள் 2 பேரும் ஒருவருக்கொருவர் உயர்வானவர்கள் அல்ல என்று சொல்லுகிற விதத்தில் என்ன சொல்கிறாரு, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சியாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள், ஒரே சரீரமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இப்படி தேவன் நமக்கு அழகான ஒரே சரீரமாக வாழ்க்கை கொடுத்து மாத்திரமல்ல, தேவனுடைய இமேஜை கொடுத்தது மாத்திரமல்ல, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் நீங்கள் ஃபேமிலி அப்படின்னா என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ரைட் எவ்ரி ஒன் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த வீட்டில் அவங்களுக்கு முழு உரிமையும் முழுமையுமே அடிப்படையாகவே வந்துடுது. ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்லுவோம். சரியா? என் செல்ஃபோனை பார்க்குறக்கு உனக்கு உரிமை இல்லை, என் பேங்க் அக்கௌண்ட்டை பார்க்குறக்கு அப்படி உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு இன்றைக்கி 2 பேருமே சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆனால் அது முறை இல்லை. என் அன்புக்குரியவரில் நானும் குடும்பமாக இருக்கிறேன், என்னுடைய பேங்க்கில் என்ன இருக்குது, என் மனைவியுடைய பேங்க்கில் என்ன இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் பார்த்துக்குங்க. அது மாத்திரமில்லை, இதில் எதுவுமே மறைக்கப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவரில் நாம் தேவனின் சாயல், நம்ம 2 பேருக்குமே இதில் சம உரிமைகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பாருங்கள், இன்னும் சில வீடுகளில்
கேவலமான ஒரு காரியம். கல்யாணம் ஆன பின்பும் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் படுக்கைகளை மாற்றி போட்டு இருப்பார்கள். அது மாத்திரம் இல்லை, 2 சமையல் நடக்கும் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இல்லறம் என்பது தேவன் தந்த ஒன்று பார்த்துக்குங்க. மரணம் பிரிக்கிற வரையிலையும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் படுக்கையை மாற்றி போடக்கூடாது. நமக்கு பிள்ளைகள் பிறக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்குன்னு ஒன்று தனியாரை கொடுக்கலாம். குழந்தைகளாக இருப்பார் என்றால் நமக்கு அருகாமையிலேயே குழந்தைகளை படுக்க வைத்து அம்மா அப்பாவுக்கும் குழந்தைகளுக்கும் சரியான உறவுகளை உருவாக்கலாம். இதுதான் முறையே தவிர, அருமையானவர்களே, இந்த ரூமுக்குள்ளே வராத, நீ உன் ரூமில் போய் படு, இப்படி மேற்கத்திய நாடுகளில் இன்றைக்கு நடந்து வருகிறாகவே குடும்ப உறவுகள், ஐக்கியங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா 2 சமையல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இவ்விதமான காரியங்கள் இல்லற வாழ்க்கையிலே தடுக்கப்பட வேண்டும். அருமையானவர்களை, ஒப்புரவாகுதல் என்பது ரொம்ப அவசியம், தேவை. அது மாத்திரமல்ல, நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறோம், வருகிறோம், எங்கே போகிறோம், எங்கே வருகிறோங்கிறது உங்களுடைய கணவருக்கும் உங்களுடைய மனைவிக்கும் அன்புக்குரியவர்களை கட்டாயம் தெரியணும் பார்த்துங்க. சில நேரங்களில் புறப்படும்போது சொல்கிறதுக்கு நேரம்னாலும் ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக இல்லை ஒரு ஃபோனாவது பெண்டிங் நாம் தெரியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நம்ம ஒருவருக்கொருவர் நம்ம அன்பாக இருந்தால் தான், நீங்கள் எங்கே இருக்கீங்கிறத உங்கள் கணவனுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் தெரிந்தால் தான் உங்கள் பிள்ளைகளும் பிற்காலத்தில் இந்த ஒழுங்குகளுக்குள்ளே வருவாங்க பார்த்துக்குங்க. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த இல்லறம் சமமாக மதிக்கப்பட வேண்டும், சமமாக கண்ணியப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, பைபிள் கமாண்டர் ஜான் கால்வின் என்பவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, மேன் டஸ்ட் அப்படிங்கிறார். ஒரு ஆண் வெறும் டஸ்ட்னா குப்பை, சரியா? ஆனால் இந்த குப்பையிலிருந்து உருவாக்கப்பட்டதான் பெண் இல்லையா? அவள் டபுள் ரீபென் டஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா 2 முறை அவள் சுத்திகரிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை ஏன் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்கிறதற்கு பார்த்தீங்கன்னா, புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு நம்ம நீதிமொழிகள் 14:1 சாலமோன் என்ற அரசர் அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது. என் அன்புக்குரியவர்களே, ஒரு மனைவி ஞானமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால், அவர்கள் புத்தியாக இருப்பார்கள் என்றால், அவருடைய கணவன் பட்டணத்து மூப்பரோடு அமர்ந்து நியாயம் பேசுகிற இடத்துல மிகவும் உயர்ந்த இடத்துல இருப்பான் அப்படின்னு நீதிமொழிகள் 31 அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அவளுடைய பிள்ளைகள் எழும்பி என் தாயாரே நீங்கள் பாக்கியவதி என்று வாழ்த்துவார்கள் என்று எழுதப்படும். அதனால தான் ஜான் கால்வின் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர்கள் டபுள் ரீபென் டஸ்ட் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நம்முடைய குடும்பம் தேவனால் மகிமை உருவாக்கப்பட்டது, அது தேவனால் மகிமையாக எண்ணப்பட்டது. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இதை நாம் மிகவும் மதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 13 அதிகாரம் 4 வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதும் விவாக மஞ்சம் அசுசிப்படாமலேயும் இருப்பதாக, வீசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன கருத்தம்னா, உங்களுடைய படுக்கை அறை என்பது மோர் ஹோலி, அதாவது மகா பரிசுத்தம். கணவன் மனைவி ஒரே படுக்கையில் படுத்து உறங்குவது மகா பரிசுத்தம் பார்த்துக்கு. ஆனால் அதே படுக்கறையில் படுத்து கொண்டு அருமையானவர்களே, கல்யாணத்துக்கு முன்பு அருமையானவர்களே, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அருமையானவர்களே, நம்முடைய அதாவது டீனேஜ்னு சொல்லுவாங்க, 13 to 19 வயசு வரைக்கும். இந்த வயசில் எல்லாருக்குமே ஒரு சின்ன தடுமாற்றங்கள் வரும் பார்த்துங்க. அது அறியாமல் வரும், நம்முடைய பாலியல் வளர்ச்சி மூலமாக வரும். ஆனால் அன்றைக்கு நடந்ததை இன்றைக்கு திருமண நாளிலையும் இந்த படுக்கையிலையும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர். இது நம்முடைய இல்லறத்தை எவ்வளோ உடைச்சிருது. சிலர் ஞானம் இல்லாமல் சில பிள்ளைங்க தன் கணவனிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறார்கள். என் அன்பானவர்களே, சில ஆண்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தவைகள் எல்லாம் தன்னுடைய மனைவினிடத்திலே சொல்லிவிடுகிறார்கள். ஒரு வீட்டுக்கு அந்த மணப்பிள்ளைகளை வாழ்த்து போயிருந்த ஒரு வயதான தாயார், என் பேத்தி இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னதுனால அந்த குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய பிளவு வந்தது தெரியுமா? ஆகவே பெரியவர்கள் தம்பதிகளை பார்த்து வாழ்த்தும் போது அருமையானவர்களை, நடந்து முடிந்தவைகளை அந்த இடத்த சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நடந்து முடிந்தவைகளை படுக்கறையில் யோசித்து கொண்டிருக்கிறதுலையும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவைகள் கடந்து போன காலங்கள். ஆகவே இன்றைக்கு இணைக்கப்பட்ட
ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் வருங்காலங்களிலே சிறப்பாக இருக்க வேண்டும். படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு சினிமா நடிகரையோ இல்லைனா பையனோ ஏதோ ஒரு சினிமா ஏதோ ஒரு காரியத்தை மனசில் யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னா அதுக்கு இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. விவாக மஞ்சம் அசூசி பட திறப்பாக. அசூசி என்றால் அபாமினேஷன். அபாமினேஷன் மீன்ஸ் அருவருப்பு பெற்றுக்குங்க. இந்த அருவருப்பான காரியங்களில் நம்ம யாருமே ஈடுபடக்கூடாது. மேலும் பைபிள் வசனம் சொல்லும்போது என்ன சொல்லுது பாருங்க. வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். இவர்கள் தேவனுடைய நாட்டுக்குள் பிரவேசிக்க முடியாது. யார் வேசிக்கல்லர்கள், யார் விபச்சாரக்காரர்கள்? கல்யாணம் பண்ண பின்பு அருமையானவர்களே இன்னொரு பெண்ணோட தொடர்போ இன்னொரு பெண்ணோட மனதை வைத்து கொண்டு இருப்பான் என்றால் அவன் வேசி கள்ளன். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, வேசி கள்ளன். அதே மாதிரி கணவன் இருக்கும்போது இன்னொருவரை லைஃப் பார்ட்னராக வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் விபச்சாரம். பார்த்துக்குங்க என் அன்பானவர்களே, இந்த விபச்சாரம், வேசி கள்ளர்கள் இந்த 2 பேரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது கிடையாது. என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தேவனுடைய அரசுக்குள்ளே போகணும். நரகத்துக்குள்ளே ஒருவர் கூட போகக்கூடாது. ஆகவே குடும்பமாக கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். குடும்ப வாழ்வு தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டோமோ அதன் பின்பு தாம்பத்தியம் என்பது 2 பேருக்கும் ஏற்புடையது, 2 பேருக்கும் இன்பம் கொடுக்கக்கூடியது. அது ஒருவழி பாதை அல்ல. 2 பேருடைய இல்லறத்தையும் கட்டி காக்கக்கூடியது தாம்பத்திய உறவு. ஆகவே தான் இங்கே இந்த வசனம் சொல்லுது, இங்கே மறுப்பு தெரிவிக்க கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. என் அன்புக்குரியவர்கள், இவைகள் அத்தனையும் கட்டி காக்கிறதுக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு குடும்பமும் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்தேயு 18வது அதிகாரம் 18, 19, 20 ஆகிய வசனங்கள் எழுதியிருக்கிறது. அல்லாமல் உங்களில் 2 பேர் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபத்தில் எங்கே கூடுவீர்களோ அங்கே நானும் வருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே கணவன் மனைவி 2 பேரும் அனுதினமும் ஒரு குடும்ப ஜெபத்தை நீங்கள் பண்ணுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் உங்கள் குடும்பத்தில் மாறி போயிடும். நீங்கள் சந்தோஷமாக சமாதானமாக இருப்பீங்க. ஆண்டவரை சென்டர் பண்ணுங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இன்றைக்கு வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பம் என்கிற அங்கம் சிதைந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் சிதைக்கப்படக்கூடாது. அது தேவனால் மதிக்கப்படக்கூடியது, கண்ணியப்படுத்தக்கூடியது என்பதை எங்கள் மத்தியில் பல குறிப்புகளை வைத்து ஆண்டவரே நீர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தொட்டு நீர் ஆசீர்வதியும். அவருடைய இல்லறம் சமாதானமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும். யாராயில் உடைந்து போயிருப்பார்கள் என்றால் ஒரு ஒப்புரவாகுதலை இயேசுவின் நாமத்தினாலே நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே நீர் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒருவர் கூட தங்களுடைய வாழ்விலே பிரிந்து போகாதபடி கர்த்தர் காப்பீராக. அப்படியே நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். குடும்பம் சமாதானமாக இருக்கும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடன் நடத்துதல், பிரசன்னம், ஆசீர்வாதம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?